நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த பிரயாணமெல்லாம் இல்லை, இப்போ வந்து சீரியஸாக நம்ம கொஞ்சம் படிப்பு பாடம் புத்தகம் இப்படியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். புத்தகம் படிக்கிறதுனால நம்ம நிறையா நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே நிறையா நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா, நிறையா புது வார்த்தைகள் தெரிய வருது. ஸோ இந்த காலம் வந்து எல்லாம் டிவி பார்க்குறதும் டிவிடி பார்க்குறது அப்படி இல்லாமல் கொஞ்சம் புத்தகமும் வாசிக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் vocabulary-யை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ புக்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னெல்லாம் நம்ம ரிகார்டிங் புக்ஸ் ரிகார்டிங் ரீடிங் என்னெல்லாம் நம்ம பேச போகிறோம், சென்டென்சஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? இந்த நாவல் மிக அருமையாக உள்ளது. இருக்கும். ஓகே, இந்த நாவல் மிக அருமையாக இருக்கும். இதை நம்ம எப்படி சொல்றது இங்கிலீஷ்லன்னு பார்க்கலாம். இந்த நாவல், நாவல்ன்றது வந்து ஆக்சுவலாக நாவல் இங்கிலீஷ் வேர்டு தழுவி தான் நாவல் அப்படின்னு வந்திருக்கு இந்த வேர்டு. ஸோ திஸ் நாவல் நாவல் மிக அருமையாக இருக்கும். Is very good or very interesting அப்படின்னு சொல்லலாம். ஓகே, it's very interesting or very good. Next, அந்த புத்தகத்தை பைண்டிங் செய்ய வேண்டும். பைண்டிங், சாரி. ஓகே, நீங்கள் வந்து ஒரு புக் வச்சுருக்கீங்க, அதில் அட்டையெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, அதை பைண்ட் பண்ணுறீங்க. ஓகே, பைண்டிங்ன்றதும் ஆங்கில வார்த்தையை தழுவியது. அந்த புத்தகத்தை பைண்டிங் செய்ய வேண்டும். ஓகே, பைண்டிங்ன்றது தமிழ்லேயும் அப்படியே அது வடுவ சொல்லாக வந்துவிட்டது. பைண்டிங் செய்ய வேண்டும். அது இங்கிலீஷில் எப்படி எழுதுறது பார்க்கலாம். That book needs to be bound, or that book should be bound. should be சொல்லலாம், இல்லாட்டி has to be bound. binding செய்யணுன்றது வந்து has to be bound. Next one, ஆங்கில புத்தகங்கள் விலை அதிகம். ஆங்கில புத்தகங்கள் விலை அதிகம். இங்கிலீஷ் புக்ஸ், ஆங்கில புத்தகம்னா இங்கிலீஷ் புக்ஸ். சில சமயம் ஃபாரின் புக்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். ஃபாரின் பப்ளிகேஷன்.
are very costly. ஆங்கில புத்தகங்கள் விலை அதிகம். English books are very costly. இப்போ very costly பதில் காஸ்ட்லிக்கு பதில் இன்னொரு வேர்டு சொல்லலாம், எக்ஸ்பென்சிவ். ஓகே, English books are very expensive. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு சமய புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும். எனக்கு சமய புத்தகங்கள் மிக பிடிக்கும். சமயம்னா சமையல் இல்லை, சமயம்னா ரிலிஜன். ஓகே, சமயம். ஐ லைக் ரிலிஜியஸ் புக்ஸ். சமய புத்தகங்கள்னா ரிலிஜியஸ் புக்ஸ். மிகவும் பிடிக்கும் வந்து ஐ வந்து நான், எனக்கு மிகவும் பிடிக்கும் லைக். or I like I very much like religious books or I like religious books. Next sentence பார்க்கலாமா? இந்த கவிதை மிகவும் நீளமானதாகும். ஓகே, இது இந்த லா வந்து லா நீளம் அப்படின்னா லாங் அப்படின்னு அர்த்தம். அதே இது இந்த லா போட்டால் நீளம்னா கலர். ஓகே, இந்த கவிதை மிகவும் நீளமானதாகும். லாங். கவிதைன்னா என்னது? இங்கிலீஷில் நம்ம அதை போயம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் poem is very long. சில கவிதைகள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், சில ஷார்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின், இந்த மாதிரி ஆங்கில கவிதைகள்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா கவிதைகள், நீளமான கவிதைகள் உண்டு. லாங் போம்ஸ். ஓகே, இலக்கணம் படிப்பது நிறைய பேருக்கு இலக்கணம்னா பிடிக்காது இல்லையா? இலக்கணம்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? கிராமர். ஓகே, படிப்பது, அதாவது சுவையின்றி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இலக்கணம் படிப்பது சுவையின்றி இருக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து. லேர்னிங் கிராமர் look at the spelling of grammar, G-R-A-M-M-A-R. நிறைய பேர் இந்த ஸ்பெல்லிங் தப்பு, ER போடுவாங்க, தப்பு. அது spelling of grammar is G-R-A-M-M-A-R. Learning grammar is boring.
or uninteresting. Okay, boring or uninteresting. புரியுதா? இலக்கணம் படிப்பது சுவையின்றி இருக்கும்னா learning grammar is boring or learning grammar is uninteresting. Okay, next sentence. இந்த புத்தகம் மிகவும் பிரபலமானதாகும். Okay, now what is the meaning of this word பிரபலமான அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த புத்தகம், this book, மிகவும் is very, பிரபலமாக அப்படின்னா popular, famous. Okay, so அது எப்படி எழுதுறோம்? This book is very famous. அதாவது சில புக்ஸ், இப்போ ஹாரி பாட்டர் புக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அது வாசிக்கிறாங்க. இல்லாட்டி ஈனட் புல்லட்டின், ஒரு நடுத்தர வயசு, அதாவது 12, 10, 11, 12 இந்த மாதிரி வயதில் உள்ள பிள்ளைகள்லாம் வாசிக்கிறது பார்த்திங்கன்னா ஈனட் புல்லட்டின். ஓகே, த ஃபேமஸ் 5 இந்த மாதிரி ஸ்டோரிஸ். ஸோ சில புத்தகங்கள் ரொம்ப பிரபலமாக இருக்குன்னா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். Next sentence. Okay. அந்த புத்தகங்கள் எல்லோருக்கும் மிகுந்த பயனளிப்பதாகும். பயன் அளிக்கும். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். Those books are very useful for all. எல்லோருக்கும் அப்படின்னா ஆல். ஓகே, இப்போ பார்க்குறது எப்படின்னு, அந்த புத்தகங்கள், those books are எல்லோருக்கும், for all, மிகுந்த பயன் அளிப்பதாகும், very useful for everybody or for all. everybody னு எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா எப்படி இந்த சென்டென்சஸ் இருக்குன்னு. இந்த நாவல் மிக அருமையாக இருக்கும். This novel is very good. This novel is very interesting. அந்த புத்தகத்தை பைண்டிங் செய்ய வேண்டும். That book should be bound. ஆங்கில புத்தகங்கள் விலை அதிகம். English books are very costly. எனக்கு சமய புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும். I like religious books. இந்த கவிதை மிகவும் நீளமானதாகும்.
This poem is very long. Don't say poem. Okay, this poem is very long. இலக்கணம் படிப்பது சுவையின்றி இருக்கும். Learning grammar is boring. சில பேருக்கு தான், சில பேர் ரொம்ப ஆர்வமா படிக்கிறாங்க. இந்த புத்தகம் மிகவும் பிரபலமானதாகும். This book is very famous. ஓகே, ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம். பாப்புலர்னு சொன்னால் மனுஷங்களை சொல்கிறது. ஸோ ஃபேமஸ்ன்னு தான் சொல்கிறோம் புக்கை பற்றி. அந்த புத்தகங்கள் எல்லோருக்கும் மிகுந்த பயன் அளிப்பதாகும். Those books are very useful for everybody. Okay, now let's see only the English sentences related to books now. This novel is very good, or this novel is very interesting. That book should be bound. English books are very costly, or English books are very expensive. I like religious books. This poem is very long. Learning grammar is boring. This book is very famous. Those books are very useful for everybody. Okay, now keep practicing all these sentences related to books. We'll move on to the next topic, and I'm sure you've got a lot of mastery over English words and sentences.